என்னடி ட்ரெஸ் இது? இதுக்கு டாப் இருக்கு மம்மி. நான் சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்புறமா போட்டுக்கிறேன். கண்மணி, உனக்கு வயசாச்சே தவிர புத்தியே இல்ல. உனக்கு இருந்தா தானமா எனக்கும் இருக்கும். நீ என்ன குழந்தையா? ஆமா, எங்க அம்மாக்கு நான் சின்ன குழந்தை தானே. இல்லடி, நீ குழந்தை இல்ல. அம்மாவுக்கு பண்ணதெல்லாம் போதும். இனிமே உன் வாழ்க்கையும் யோசிச்சு பாரு. என்னமா சொல்ற? அந்த ராஜா உனக்கு பிடிக்கல? பிடிக்குது. ஆனா அவங்க அக்கா உனக்கு என்னெல்லாம் பண்ணா? எங்க பிரச்சனை உனக்கு வேண்டாம். உனக்கு ராஜாவை பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிச்சிருக்கு. அப்போ உண்மையிலேயே அம்மா மேல பாசம் இருந்தா, அம்மா பேச்சுக்கு மரியாதை கொடுக்கறதா நீ நினைச்சா, நேரா அவங்க வீட்டுக்கு போ. அவனையும் அவங்க அக்காவையும் பார்த்து மன்னிப்பு கேளு. சரியா? சரி சரி சரி. ஹாய் ஆண்டி. ராஜா ஹலோ. வந்திருக்கு, என்னன்னு கேளு. ஏன் அத நீங்க கேட்க மாட்டீங்களா? அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? ஏதோ எங்க அம்மா மேல இருக்கிற ஆசையில அப்படி பண்ணிட்டேன். அப்படி நடந்துக்கிட்டது தப்புன்னு எங்க அம்மா கூட சொன்னாங்க. உட்காருங்க ஆண்டி. உங்க தம்பிக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டேன். உங்களுக்கு வேற தனியா சொல்லுமா? உட்காருங்களேன். உங்க தம்பி என்னடானா உம்மனை மூஞ்சி திருப்பிக்கிட்டு முதுகு காட்டிட்டு போறாரு. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. எங்க அம்மா கிட்ட இவர் ஏன் இப்படி நடந்துக்கிறாருன்னு கேட்டேன். சின்ன வயசு எல்லாம் போ சரியாயிடும், நீ அவங்க அக்கா கிட்ட போய் மன்னிப்பு கேளுன்னு சொன்னாங்க. அதான் வந்தேன். இப்ப என்ன கப்பலாக்க வந்து போச்சு. கணத்துல இருந்து கையிடுங்க. தேங்க்யூ. இப்போ நீங்க என்ன மன்னிக்கணும். நீங்க என்ன மன்னிக்க போறீங்களா மாட்டீங்களா? சத்யா, அம்மா ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு வா. ஏன் அது என்கிட்ட சொல்ல நான் எடுத்துட்டு வர மாட்டேனா? ஃப்ரிட்ஜ் எங்க இருக்கு? ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? உங்க தம்பியை தான். ராஜா, என்னக்கா? ஒன்ன நினைச்சிட்டு இருக்கலாமே. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, என் மனசுல அவளுக்கு இடம் இல்லைன்னு. மனசுல இடம் இல்லன்னா அதான் இவ்வளவு பெரிய இடம் இருக்கே. நான் இங்க எங்கேயாச்சும் ஒரு ஓரமா இருந்துக்கிறேன். ஆமா, தொடப்ப இல்லையா? அதுதான் நானும் தேடிட்டு இருக்கேன். இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு அப்புறம் நான் தானே கூட்டி பெருக்கி கொட்டணும். எதையும் மிச்சம் வைக்காம தான் கோர்ட்ல கொட்டிட்டியம்மா. பாஸ்ட் இஸ் பாஸ்ட் ஆண்டி. we are all educated. நடந்ததெல்லாம் மறந்துடுவோமே ப்ளீஸ். ராஜா, கோர்ட்ல நடந்தது எல்லாம் நீ மறக்க தயாரா இருக்கேன்னா நான் மறுக்கலப்பா. எதக்கா மறக்க சொல்ற? உங்களுக்கு ஏற்பட்ட நம்பிக்கை துரோகத்தையா, இல்ல எனக்கு நடந்த அவமானத்தையா? அத பத்தி எல்லாம் இவளுக்கு என்ன கவலை? கோர்ட் வரைக்கும் போன பொண்ணு நாளைக்கு நல்ல குடும்பத்து பையன் யாரும் மாப்பிள்ளையா கிடைக்க மாட்டான். நம்ம தான் ஏற்கனவே ஏமாந்தவங்களாச்சே, மறுபடியும் ஏமாறவுமோ நான் அவங்க அம்மாக்கு ஒரு நப்பாசை. அதுக்குத்தான் பொண்ணு அமிச்சு ஆழம் பாக்குறாங்க. ராஜா, ஏமாறதும் எச்சரிக்கையா இருக்கிறதோ உன் கையில இருக்குப்பா. ஏய், வைராக்கியத்துக்காக வாழ்க்கையை தியாகம் பண்ணவங்க என் அக்கா. அவங்களோட தம்பின்னா இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, எந்த ஜென்மத்திலும் உன்னை ஏத்துக்க மாட்டேன். போடி வெளியில. ஆண்டி, நீ சேர்த்து வைப்பேன் நினைச்சு நான் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டேன். நீ உன் கிரிமினல் லாயர் பத்தி காமிச்சியே. என்னடி சொன்ன? உங்க அக்காவுக்கு என்ன மாதிரி ஒரு பொண்ணு இருந்து அவங்க அம்மாவை யாராவது இப்படி அவமானப்படுத்திருந்தா அவளும் என்ன மாதிரி தான் நடந்திருப்பா. ஏய், உன்ன மாதிரி பொண்ணே அக்காவுக்கு பிறந்திருந்தா பிறந்த உடனே வெட்டி இருப்பாங்கடி. உன்ன மாதிரி மாட வளர்த்திருக்க மாட்டாங்க. போடி வெளியில. போடினா இன்னைக்கு என்னோட பர்த்டே. இந்தங்க ஸ்வீட். மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க் யூ ராஜா. நான் பிறந்ததே உங்க கூட என் வாழ்க்கையை ஷேர் பண்ணிக்கத்தான்னு நினைச்சேன். அதான் முடியாம போயிடுச்சு. என் பிறந்த நாளையாவது உங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்னு ஆசைப்படுறேன். ராதா, மனுஷனுக்கு வாழ்க்கையில் எல்லாமே ஒரு முறை தான் வரும். பிறப்பு, காதல், கல்யாணம், மரணம் எல்லாமே. என் வாழ்க்கையில காதல் அது வந்துட்டு போயிடுச்சு. அது சிலருக்கு சந்தோஷத்துல முடியும், சிலருக்கு சோகமா முடியும். ஆனா எனக்கு மட்டும் பொய்யா முடிஞ்சிருச்சு. அதுக்காக நான் இன்னொரு முறை காதலிக்க முடியாது. ஏன் மனசால கூட நினைச்சு பார்க்க முடியாது. ஐம் சாரி. அப்படியா சொன்ன? அவன் ஒருத்திக்கு ஒருத்தங்கிற கொள்கையில ராமனை போல இருப்பான் போல இருக்கு. அந்த ராமனே ராவணன் தங்கச்சிக்கு மனசுல இடம் இல்லைன்னதுனால இலங்கையே அழிஞ்சது. என் பொண்ணுக்கு அவன் மனசுல இடம் இல்லைன்னு சொன்னா அவன் பரம்பரையே அழியும். முட்டா தகர பெட்டியா நாச்ச உள்ள என்ன இருக்குது தெரியுமா? தெரியாதுங்க. திறந்து பா.
வக்கீலம்மா. அண்ணா, அந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆகலையோ இல்லையோ, எப்படி தலை தலைன்னு வரா பாருங்க. டேய், அபத்தமா பேசாதடா, என் பொண்ணோட வருங்கால நாத்தனார். என்ன இதெல்லாம்? தராசு. நான் தாம்மா கொண்டு வந்தேன். நம்ம தலைவர்களுக்கு அப்பப்ப பிறந்த நாள், இறந்த நாள், கல்யாண நாள், கருமதி நாள்னு வந்துட்டு இருக்கா. அவன் தரத்துக்கு ஏத்த மாதிரி தங்கமோ தகரமோ எடைக்கு எடை நிறுத்தி கொடுத்துட்டு இருப்பேன். கழுதை இந்த தங்கம் கொடுக்கறது ஒண்ணு பெரிய விஷயமா தெரியலீங்க. சும்மா கொடுக்க போறது இல்ல. 4 ரூபா கொடுத்தா 5 ரூபாயா திரும்பி வரப்போகுது. ஆனா இந்த தராசு கொடுக்குற வாடகை வேஸ்ட் பாருங்க. அதான் சொந்தமா வாங்கிட்டு வந்துட்டேன். இப்ப எதுக்கு இதெல்லாம் இங்க எடுத்துட்டு வந்திருக்க? பொட்டியில கொடுத்தா தான் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குதேம்மா. அதான் எடைக்கு எடை கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். What do you mean? எந்த பாஷையில கேட்டாலும் நான் சொல்றது இதுதான். எனக்கு உங்க அறிவுல மயக்கம், என் பொண்ணுக்கு உங்க தம்பி அழகுல மயக்கம். அதனால எனக்கு நீங்க சம்பந்தி ஆகணும். எஸ் என்ன சொல்லி ஏறி நில்லுங்க, என்ன வேணாலும் தாரேன். எடைக்கு எடை. என்ன தருவீங்கறாங்கண்ணா? தங்கம், பால பாலமா, வைர வைடூரியம், மூட்டை மூட்டையா, இந்தியன் கரன்சி, கட்ட கட்டையா, அதுவும் வேண்டாமா? பிரவுன் சுகர், அபின், என்ன வேணுமோ கேளுங்க. எடைக்கு எடை. எனக்கு கௌரவம் வேணும். அது உங்ககிட்ட இருக்கா? ஊர்ல இருக்கிறவங்க தரத்தை பத்தி எல்லாம் பேசுறியே, முதல்ல உன் தரம் என்னன்னு அந்த தராசுல உட்கார்ந்து எடை போட்டு பாத்துக்க, அப்புறம் வா சம்பந்தம் பேசுறதுக்கு. ஐயோ, கால்ல பட்ட சாணிய கையால தொடச்ச மாதிரி யாரையோ பழி வாங்குறதுக்காக உனக்கு வந்து உதவி பண்ண பாரு. ச்சே. அம்மா, குடும்ப பொண்ணுங்க உபயோகிக்கிற புனிதமான வஸ்துமா சாணி. அத தப்பா பேசாதீங்க. மொசைக் தரையில வாழ்ற உங்களுக்கு அதனோட மகிமையெல்லாம் தெரியாது. மாற்ற வரைக்கும் கெட்டவன்லாம் பத்தினி தான், திருடன்லாம் யோக்கியம் தான். கருவுல இருக்கிற குழந்தையை அழிக்கிறவளை விட கருப்பு பணம் வச்சிருக்கிறவனும் அயோக்கியன் இல்ல. இங்க பார், கல்யாண பத்திரிகை அடிக்கலான்னு வந்தேன். தெருவுல பெட் நோட்டீஸ் அடிக்க விட்டுறாத. முதலாளி, தராசு. வேணாண்டா. வக்கீலம்மா மனசுல நான் தச்ச முள்ளு குத்திக்கிட்டே இருக்கும். அநேகமா இந்த தராசு முள்ள நிக்கிறதுக்குள்ள அவங்க மனசு மாறலாம். ஏம்மா, நீ வேண்டா பெரிய வக்கீலா இருக்கலாம், ஆனா இந்த கேஸுக்கு நான் தான் ஜட்ஜு. நான் சொல்றதுதான் தீர்ப்பு. ராஜா, ஒரு நிமிஷம் ப்ளீஸ். ஏன் என்னை விட்டு இப்படி விலகி விலகி போயிட்டு இருக்கீங்க? புரியலையா? இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? என் அக்காக்கும் அம்மாவுக்கும் 1000 பகை இருக்கலாம். அந்த பகையை தீர்த்துக்கிறதுக்கு நான் உன் மேல வச்சிருந்த அந்த புனிதமான காதல் தான் உனக்கு ஆயுதமா கிடைச்சதா? ராஜா, அது தப்புன்னு தெரிஞ்சதுன்னு நான் உங்க வீடு தேடி வந்தேன். மன்னிப்பு கேட்டேன், அவமானப்பட்டேன். அதுக்கப்புறமா உங்களால என்ன மன்னிக்க முடியாதா? மன்னிக்கிறது மட்டும் இல்ல, உன்னை பாக்குற ஒவ்வொரு நிமிஷம் உன்னால ஏற்பட்ட அவமானம் தான் என்னை சித்திரவதைப்படுத்துது. உன் மூஞ்சில முழிக்கவே எனக்கு இஷ்டம் இல்ல. ராஜா! ராஜா! இப்ப நீங்க போனீங்கன்னா அப்புறம் நீங்க என்னை எப்போ பார்க்க முடியாது. ராஜா! ராஜா! ஹலோ, ஹலோ ராஜா, கண்மணி காலேஜ் மாடியில இருந்து குதிச்சிட்டா. ரொம்ப சீரியஸா இருக்கா. பியூர் ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க. ஆண்டி, கண்மணி. தம்பி, நான் இல்லைன்னு சொல்லல. அவளை தண்டிங்க, சாகடிச்சிடாதீங்க. கண்மணி, ஏன் இப்படி பண்ண? நான் அப்படித்தான் பண்ணுவேன். ஊருக்கு தரமா பேசுறியே, உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா? என்ன ஆயிருக்கும்? என் உயிர் போயிருக்கும், அவ்வளவுதானே. நான் நேசிக்கிறவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். அன்னைக்கு எங்க அம்மாவுக்காக கோர்ட்ல எல்லார் முன்னாடியும் போய் சொன்னேன்.
ஆனா அப்போ பின் விளைவுகளை பத்தி யோசிக்காம சொன்னேன். இப்போ 4 மாடி பில்டிங்ல இருந்து விழுந்தா என்ன நடக்கும் தெரியும். தெரிஞ்சுதான் குதிச்சேன். ஏன் தெரியுமா? நீ இல்லாம என்னால உயிர் வாழ முடியாது. மறுபடியும் நீ என்னை ஏமாத்துறியோன்னு நினைச்சேன். ஆனா நான் தான் ஏமாந்துட்டேன். என்ன மன்னிச்சிடு கண்மணி. ஐ லவ் யூ. இன்னொரு தடவை ஐ லவ் யூ. இன்னொரு தடவை சொல்லு. ஐ லவ் யூ. நேற்று வந்த காற்று என் பாட்டை கொண்டு வந்து தந்ததா? நேற்று வந்த காற்று என் பாட்டை கொண்டு வந்து தந்ததா? சொல்லு சொல்லு என் கண்மணி. நேற்று வந்த காத்து உன் பாட்டை கொண்டு வந்து தந்தது. சின்ன சின்ன என் கண்ணனே. நீயும் கேட்டால் கிறக்கும் என் பாட்டால் பிறக்கும். உனக்கோர் சுகம் வந்ததா வந்ததா? ஓ மாலை அந்தி மாலை உன் வானம் வந்ததிந்த வெண்ணிலா. என்று என்று நம் தேனிலா. மாலை அந்தி மாலை என் வானம் வந்ததிந்த வெண்ணிலா. என்று என்று நம் தேனிலா. கொள்ளையாசை பிறக்க உன் வாசல் பிறக்க. அழைத்தால் வரும் பெண்ணிலா பெண்ணிலா. நேற்று வந்த காற்று என் பாட்டை கொண்டு வந்து தந்ததா? சொல்லு சொல்லு என் கண்மணி. நேற்று வந்த காற்று என் பாட்டை கொண்டு வந்து தந்ததா? சொல்லு சொல்லு என் கண்மணி. நீயும் கேட்டால் கிறக்கும் என் பாட்டால் பிறக்கும். உனக்கோர் சுகம் வந்ததா வந்ததா? ஓ நேற்று வந்த காத்து உன் பாட்டை கொண்டு வந்து தந்தது. சின்ன சின்ன என் கண்ணனே. நானும் கேட்டால் பிறக்கும் உன் பாட்டால் பிறக்கும். எனக்கோர் சுகம் வந்தது வந்தது. என்னன்னா அது நேரக்கட்ட நேரத்துல போன் வர்றது? ஹலோ